பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜ கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாராஜ லக்ஷ்மி கணபதியை போற்றி போற்றி. எல்லாம் உள்ள என் குலதெய்வம், என் குருநாதர், என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அது எப்படி ஒரு 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்க போகிறேங்கிறத முதற்கொண்டு சொல்லிவிட்டு குலதெய்வத்தையும் சொல்கிறீங்க, அதே மாதிரி அதுக்கான தீர்வும் சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிற கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது 48க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி ஒரு பலன் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜோதிட இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜோதிட நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லி அதை முன்னாடி லேப்டாப்பில் அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் இந்த லக்னம், இந்த ராசி அப்படின்னு சொல்லி அதுக்கு பலன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுலேயே ஜீனியஸ்லாம் நிறையா இருக்காங்க. சொன்ன மாதிரி நம்ம பிரசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோயிலில் தெய்வங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. எப்போ அப்படின்னா, கோயில் கட்டுறது, கோயிலுக்கு உண்டான சில விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோதிடம் பார்க்கணும். அப்போ ஜோதிடம் பார்க்கணும்னா அந்த இடத்துல சாமிக்கு ஜாதகம்னு ஒன்று இருக்காது இல்லையா? அப்போது ஒரு பிரசனம் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்களாம் உருவாக்குறாங்க அந்த பிரசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அப்போ பிரசனம்னா என்ன? ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகளோ அதுதான் ஜாதகம். அப்போது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதே கிரக நிலைகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கையும் மாறி மாறி ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு பிறக்கும் பொழுது எப்படி கிரகங்கள் எங்கே இருக்குதோ அதே மாதிரி உங்கள் மனசில் தோன்றும் பொழுது இந்த ஜோதிடம் பார்க்கலாம், இந்த பிரசனம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதை வச்சு சொன்னோம்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போது என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 48க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது பூ பேரை சொல்லுங்கள், ஏதாவது பார்த்திங்கன்னா சாமி பேரை சொல்லுங்கள், ஏதாவது ஊர் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கூட நம்ம பிரசனம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நான் வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குற ஜோதிடர். வெற்றிலைக்கு பதிலாக வேப்பலை கூட கொண்டு வந்துட்டு கூட நான் அந்த நிகழ்ச்சியில் நான் பிரசனம் பார்த்துருக்கேன். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்கள் மனசில் தோணணும் ஜோதிடம் பார்க்க போகலாம் இவர்கிட்ட, இந்த நபர்கிட்ட அப்படின்னு. அதுக்கு பேர் பிரசனம், உதயமாகுதல். நான் என்கிட்ட நீங்கள் முன்னாடி உட்காந்து அந்த வெற்றிலையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இதை எடுத்துக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, இவங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு பிரசன அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது அக்யூரேட்டாக காமிச்சிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் லோக்கலாக புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்குது, கல்யாணமே ஆகலை அப்படின்னு இருக்கும் அப்படின்னா, அந்த கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஊரில் இருக்கிற எல்லா ஜோதிடரும் கலத்திர தோஷங்க, செவ்வாய் தோஷங்க, பித்திருக்கள் சாபங்க, முன்னோர்கள் சாபம், அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இதில் எப்படின்னா உட்காந்துருக்காங்க அப்படின்னா, உட்காந்துருக்க நபர்கிட்ட நீங்கள் கல்யாணம் தடைப்பட்டிருக்குது, தாமதப்பட்டிருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு எடுத்துடலாம். ஆமாங்க, அப்போ கொஸ்டினே நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பதில் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, பிரசனத்தில் என்ன 7ஆம் இடத்த அதிபதியோ அந்த 7ஆம் இடத்த அதிபதி கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்குடைய குறைகள் இருந்தால் அதை செய்கிறது, கன்னி தெய்வம்னு ஒரு கான்செப்டை நான் நிறைய எடுத்து பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கன்னி தெய்வத்தோடைய இதை கும்பிட்றது இப்படி பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். இவ்வளோ தான் விஷயம். இதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் செய்வனம் இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் போக மாட்டோம். இந்த இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நேயர்கள் ஒருத்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா செய்வன குத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்கிட்ட போனே பேசுவாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எல்லா நபருக்கிட்டுமே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயங்கள் கிடையாது. என்ன உண்டு என்ன இல்லை, அவ்வளோதான். இதை செஞ்சால் சரியாக போயிடும் அப்படிங்கிற விஷயங்களை புள்ளி விவரமாக தெளிவாக சொல்கிறது பிரசன்னத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறது அறிவுன கருத்து. இதுதான். இன்னும் நிறைய விளக்கம் சொல்ல அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பார்ப்போம். நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க. சரி, உங்கள் பேருமா? விஜயாங்க. சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள். 6ங்க. காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். சரிங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. சார் வணக்கம் சார், நாங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நன்றிம்மா. முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா. உங்களுடைய குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், மூலவர் காவல் தெய்வம்,
அதாவது குதிரை வாகனங்கள் இதெல்லாம் இருந்து அந்த கோயில் கூட இப்போ கட்டுமான பணிகள் நடந்து கும்பாஷம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குதுங்கம்மா. உங்கள் கோயில் என்ன சாமிம்மா? மலையம்மனுங்க சார். ரைட்டுங்கம்மா. அந்த கோயில் இப்போ கும்பாஷம் என்னது நடந்துச்சா? நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சார். 2-3 வருஷம் இருக்கு. அதான் 2-3னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறதுமா. இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள கட்டியிருக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். ரைட்டுமா. அடுத்தது உங்களுடைய கேள்வி எதை சார்ந்த கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பீங்கம்மா. குழந்தைகளுடைய மேன்மைகள், அப்படி இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்படி மூணாவதா மன வாழ்க்கை. ஏன்னா குரு ஆருடம் வந்துச்சு அப்படின்னா குழந்தைகள், மங்களகரமான விஷயங்கள், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். உங்க கேள்வி என்னம்மா? சார் பொண்ணு கல்யாணத்துக்குங்க சார், கொஞ்சம் கடன் பிரச்சனை. ரைட்டுங்க. இப்போ முதல் விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வருது. குழந்தைகளுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதுமா. அதனால உங்களுடைய தெய்வத்துக்கிட்டையோ பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திலேயோ சாமிக்கு சன்னிதானத்தில் என்னுடைய பொண்ணுக்கு நான் திருமணம் நடத்துகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. வியாழக்கிழமை தவறாம வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து விளக்கு போட சொல்லுங்க. கண்டிப்பாலுமே எந்த தோஷமும் கிடையாது, நல்லபடியாக நடக்கும். மாமனார் இல்லாதது இல்லைன்னா மாமியார் இல்லாத வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுதான் நல்லது. கடன் பிரச்சனையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை விற்று மண்ணு மனையை வந்து அழிச்சு தான் கடனை கட்டணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குதுமா. இதை நீங்கள் சேமித்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடனை இப்போதைக்கு கட்ட முடியாது, இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். முருகனை வந்து அதிகமாக கும்பிடுங்க, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்றது அடியன் வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் மலர்குடி மேடம், மீனாவதி. 2 பேரு. நான் நாட்டார் மாவட்டத்திலே பேசுறேன், காட்டுமன்னார் வட்டம். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 48க்குள்ள ஒரு எண் 45 மேடம். சரி, காத்துருங்கம்மா. நீங்க கேட்க போற கேள்வி எதுவோ அதற்கான தீர்வும் சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐயனார், சாஸ்தா, ஒரு மாதிரி காவல் தெய்வங்கள், முனீஸ்வரர், இப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் முதன்மையாக வருதுமா. அதே போல் முருகனையும் 2வது சுற்று தெய்வமாக கும்பிடுறீங்க. அந்த கோயிலில் பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நீரோடைக்கு பக்கத்தில் அந்த தெய்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது கருத்து. ஆனால் குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லைம்மா. சரியில்லாதனால உங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் இப்போ ஒரு காட்டு மன்னார் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னீங்க, ஆனால் அது பூர்வீகம் கிடையாது. பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கள். குலதெய்வமே சந்தேகமா இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேம்மா, இருங்க. ஐயனார் மதுரை 2 சொல்கிறாங்க, அதான் எதுவும் தெரியல. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐயனார்னு தான் ஆரம்பித்தது முதல் விஷயம். ஆனால் அந்த தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா, ஆமாம் நான் சொல்கிறத கேளுங்க, தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ நல்லா இருக்குது அப்படின்னா ஐயா எனக்கு தெய்வமே தெரில அப்படின்னு சொல்கிறதுக்கு மேட்சபிள் கரெக்டாக வராது. அப்போ தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனாலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு வைப்ரேஷன், அந்த குடும்பத்தோடைய ஒற்றுமை, அந்த இதில் தெய்வத்தோடைய அந்த அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத எனக்கும் காமிக்குது. இப்படி யாருக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லையோ அவர்கள் வீட்டில் ஆண்களை பாதிக்கும். ஆண் வாரிசு பிறக்கிறதுல பிரச்சனை, குடும்ப தலைவருக்கு பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை ஏற்படும். நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கிறீங்களாமா? இல்லைங்க சார், தள்ளிதான். உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா? நான் 2 பையன் இருக்கிறேன். உங்களுக்கு மாமனார் இருக்கிறாரா? மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் இப்பதான் போன வருஷம் இருந்தாங்க. அதான் 3வது தலைமுறை இது வந்து எடுத்துரும். வீடு ஒண்ணு கட்டாத. இருங்கம்மா முறையா சொல்லலாம். இப்போ இந்த இது வந்து குலதெய்வத்தை நீங்க முறையா கும்பிட்டுக்கோங்க. இது ஒரு மாயிண்டு, அது என்னன்னு கண்டறிஞ்சு பார்த்துங்க. அடுத்தது உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. இந்த வீடு மனையில் 4 மாத காலகட்டத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ கட்டியிருக்க வீடாக இருக்கட்டும், விற்கிற வீடாக இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், எதுவுமே வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்காது. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்த்தங்களை எடுத்துகிட்டு வந்து கடல் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். 4 மாதத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நன்றிம்மா. சார் 48க்குள்ள ஒரு எண் சொன்னா நேர்கள் சொல்றாங்க, அதுவுமே வந்து அவங்களுடைய எண்ணத்திலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வச்சு தான் நீங்கள் பிரசன்ன முறையில் நீங்கள் சொல்கிறீங்க. இதே மாதிரி அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு அவங்க சொல்லி அதை வச்சும் ஜோசியம் பார்க்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். சாமி பேரை கேட்கலாம், ஏதோ ஒரு மரம் பேரை கேட்கலாம், ஏதோ ஒரு பூ பேரை கேட்கலாம். வெறும் பாக்ஸ். இப்போது இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நோட்டை வச்சு நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஜாதகம், இன்றைக்கி கிரக நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது ஒரு கட்டத்தை சொல்லி கூட சொல்லலாம்.
9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட பேரை சொல்லலாம். என்ன வேணாலும் கேட்கலாம். ஆடு, மாடு, பசு, எரும மாடுன்னு எந்த ஒரு விலங்கினத்து பேரை சொல்லி கூட இந்த பிரச்சனை பார்க்கலாம். அதுக்கு நான் தயார். நீங்கள் ஏதோ கேளுங்க. என்ன சார் இப்போ என்ன கேட்கலாம்? எது வேணா உங்கள் மனசில் தோன்றதை கேளுங்க, அவ்வளோதான். எனக்கு தேவை உங்கள் மனசில் தோணணும், அவ்வளோதான். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் சுப்பிரமணியங்க, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சரி சார், உங்க மனசுல இப்போ சடனா உங்க மனசுல தோன்றக்கூடிய தெய்வத்தினுடைய பேர் சொல்லுங்க சார். எங்க தெய்வம் தூளியமா குளியரிசிங்க. சரி, காத்துருங்க சார். நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். பூதநாருடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. முதல் விஷயம், குலதெய்வத்தை நீங்க சொல்லிட்டீங்க, பெண் தெய்வம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அதுல ஒருத்தவங்க பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. யாருங்க? பச்சை கலர்ல ட்ரெஸ் யாரும் போட்டதா தெரியலீங்களே. சரிங்க, நீங்க பக்கத்துல ஏதாவது மரத்துக்கு கீழே ஏதாவது மரம் சார்ந்த செடி கொடி சார்ந்த இடத்துல இருக்கீங்களா? ஆமா, மரம் வீட்டை சுத்தி மரம் செடியெல்லாம் வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். வாசப்புள்ளி மரம் இருக்குங்க. ரைட், ஓகே. இப்போ இது எதுக்குன்னா, அந்த லக்னம் கரெக்டாக அப்படிங்கிறத 2-3 கேள்வியை வச்சு முடிவு பண்ணிக்கிறது. இந்த குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிப்போம். குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சரியில்லைங்க. கோயில் ஏதாவது ஒரு 2 இடத்துல, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்து கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அப்போ கோயில் 2 இடத்துலையோ இல்லை கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. உங்கள் கோயில் எப்படி இருக்குங்க? கோயில் 2 இடத்துல தான் இருக்குங்க. ஒன்று தூளியம்மன் கோயில் பக்கத்துலயே இருக்குது, அதுக்கு பக்கத்துல ரைட்டுங்க. இப்போ அடுத்தது, நீங்க இப்போ என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி, வீடு மனை சம்பந்தப்பட்ட கேள்வி, மன வாழ்க்கை, இந்த 3 விஷயத்துல தான் உங்க கேள்வி இருக்கு. உங்க கேள்வி என்னங்க? பணம் இல்ல, ஒரு 2-3 இடத்துல கொடுத்தங்க, கொடுத்த பணம் வரல. ரைட்டுங்க. வர வேண்டிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் 1. எனக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இதுல பணம் கொடுத்தவங்களோட இதுல ஒருத்தவங்களுக்கு முருகன் பேரு இல்லைன்னா பெருமாள் பேரு வரணும். யாருக்கு அந்த பேரு? ஒருத்தன் பேர் விக்னேஷ். ஓகே. ஒருத்தன் பேர் நந்தகுமார். ஓகே. ஒருத்தன் பேர் முனிராஜ். ரைட்டுங்க. இந்த விக்னேஷ் அப்படின்னு சொல்றவங்க வெளியில, அதாவது உங்களுக்கே தெரியாம ஓடி போயிடுற மாதிரியோ இல்லை முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கும், இல்லை கேஸ் மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது, இந்த முருகன் பேர் கொண்டவங்க பிரச்சனைகளை பண்ணி பஞ்சாயத்து பேசி அதுக்கப்புறம் பணம் வருங்க. சொல்லுங்க. நந்தகுமாருங்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு. ஆமா, இதை சொல்றேன் நான். முருகன் பேர் கொண்டவங்க இது மாதிரி. இந்த முனீஸ்வரன் சொல்றவங்க ரொம்ப பல வருஷம் ஆகும், தடைப்பட்டு தாமதப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு தான் வரும். இந்த 3 பேத்துக்குமே நீங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விதி கரெக்டாக வருது. இதில் சொந்த பந்தம்னு சொல்கிற மாமன் மைத்துனன் அப்படின்னு சொல்கிற உறவுகளுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற அமைப்புகளுக்கு இறப்பு கூட நடந்துடும். அதனால் முடிஞ்சால் வாங்கிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த நந்தகுமாருங்கிறவங்க உங்களுக்கு ரிலேஷனா? என்ன முறை? பழக்கப்பட்ட வழக்கம் தான். ரைட். என்னன்னு உங்களை கூப்பிடுவார்? மாமானு மச்சான் அப்படின்னு மாதிரி கூப்பிடுவாரா? அதில் தான் இதுதான் பிரச்சனைங்க. அப்போது இந்த மாமா மச்சான்னு கூப்பிட்ற இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட மூலியமாக உங்ககிட்ட ஒரு பெரிய தொகையை இது பண்ணிட்டு போகணுங்கிற அளவுக்கு அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிறதுக்கு மாந்திரீகம் ஒரு மாதிரி செய்வனை இப்படிலாம் எந்த இதுவும் போகாதீங்க. உங்கள் தெய்வத்துக்கு ஆகாது. காலத்தோடைய கட்டாயத்துக்கும் காலத்தினுடைய எதிராக ஒரு மக்கள் செயல்படுறாங்க அப்படின்னா நம்ம போய் நிற்க வேண்டிய இடம் காளி இல்லைன்னா காலபைரவர். இந்த 2 தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை தவறாமல் கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாலுமே உங்கள் கொடுத்த பணங்கள் கண்டிப்பாக வரும். இன்னிலேருந்து ஒரு 3 மாத காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல விஷயங்கள் வரும்யா. நன்றி, வணக்கம்யா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. பூங்குடிமா, எந்த ஊர்லேருந்து? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 27 மேடம். காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. முதல் விஷயம், தெய்வத்தோடைய அனுகூலம், குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாளையோ சிவனையோ 2வது சுற்று தெய்வமாக கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. என்னம்மா? ரைட்டுங்க. அது பெருமாளுடைய அவதாரமா? ரைட்டுங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் புரோகிதம் பண்ணுறது, ஜோசியராக இருக்கிறது, மருத்துவராக இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது இப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. யாருமா?
டீச்சரா இருக்காங்க எங்க வீட்டுக்காரங்க. ரைட்டுங்கம்மா. அடுத்தது உங்கள் கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம். உங்கள் கேள்வி என்னம்மா? தொழில் பையனுக்கு வேலைக்கு. ரைட்டுங்க. பையனை வந்து வெளியூர் அனுப்பிச்சி வைங்கம்மா. படித்து முடிச்சுட்டு வெளியில் அனுப்ப சொல்லுங்கள். பூர்வீகத்தில் இருந்தால் நல்லது கிடையாது, வெளியில் அனுப்ப சொல்லுங்கள். வெளியில் இருந்தால் நல்லது இருக்கும். வெளியூர் வெளிநாடுன்னு போக சொல்லுங்கள். நல்ல காலங்களும் நல்ல நேரங்களும் இருக்குது. இந்த நேரத்தில் அனுப்பிச்சி விட்டோம்னா நல்லா இருப்பாருமா, எந்த குறையும் கிடையாது. குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்கிற ஒரு ஆண் பிள்ளை கண்டிப்பாலுமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழும். வெளியில் போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பார். நன்றிம்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? வனிதா. சரி, எந்த ஊர்ல இருந்துமா? திருச்சிக்கா மக்கள் 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 48க்குள்ள 18. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். ஏன் மூச்சு வாங்குறீங்க? ஓடி நடந்துக்கிட்டே பேசுறீங்களா? ஆமாங்க சார், வெளியில வந்துட்டேன். சரிம்மா, ஓகே. முதல் விஷயம் உங்களுடைய சரியில்லை. குல தெய்வத்தை பற்றி பேசணுமா? குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம், நாகம் வடிவான பெண் தெய்வம், நாகத்துக்கு பிறந்த தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் வருது. அந்த கோயிலில் பாம்புக்கு உண்டான அமைப்பு உண்டு. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல காட்டேரி அம்மன் வீட்டுல கும்பிடுறோம் சார். என்ன சாமிமா? காட்டேரி அம்மா. காட்டேரி அம்மா. காட்டேரி அம்மன். சரி, வீட்டுல கும்பிடுறோம். அப்புறம் அந்த மொட்டை அடிக்கிறதெல்லாம் பெருமாள் திருவந்திபுரத்துலதான். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ இந்த காட்டேரி அப்படின்னாவே பாம்பு, தெரிய மாட்டேங்குது. காட்டேரினாவே பாம்புக்கு பிறந்தது, பாம்பு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் கையில் பாம்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இல்லாமல் முனீஸ்வரரும் உங்களுக்கு உண்டுமா? சரியா? ஆமாம், செங்கக்கல் வச்சு கும்பிடணும், அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வீடு மனை சம்மந்தப்பட்ட கேள்வி, வருமானம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். நோய், எதிரி, கடன், இந்த 3 விஷயத்தில் சம்மந்தப்பட்டது கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு பிரசனத்தில் வருது. உங்கள் கேள்வி என்னம்மா? ரைட்டுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களாம்மா? ரைட்டுங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்க இல்லையா? இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். குலதெய்வம் அப்படின்னு 25 வருஷம் ஆகுது சார். இல்லை, சொல்கிறத கேளுங்கம்மா. குலதெய்வத்துக்கு ஒரு தாம்பலத்தில் செங்கக்கல்லை வச்சு அந்த செங்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி, பால், பன்னீர் இப்படின்னு திரவியங்கள்னால அபிஷேகம் பண்ணி சந்தனம் போட்டு ஒரு சிவப்புகளை துண்டு வட்டி ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே வச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணி நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் படைச்சு ஒரு நல்ல நேரத்தில் அந்த சாமியை கும்பிட்டுட்டு கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. முனீஸ்வரர் இந்த மாதிரி ஒரு செங்கல்ல இறங்குற தெய்வம், அந்த மாதிரி தெய்வம். அப்படி கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிகபட்சம் 3 மாதம் தான் கஷ்டம் உங்களுக்கு. இந்த 3 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு மனிதன் அடிமட்ட ரேஞ்சுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அந்த நிவர்த்தி யார் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காலபைரவரை கும்பிடுங்க. தேய்பிரை அஷ்டமி சிவன் கோயிலில் இருக்கிற பொதுவாகவே காலபைரவருக்கு எல்லா நாளுமே விளக்கு போட்டு நவகிரகம் சுற்றி வந்து எந்த வேண்டுதலும் வைக்காதீங்க. நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், இதை தவிர்த்து எதுவுமே வேண்டாதீங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. ரெகுலராக அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுமா. கண்டிப்பாக. நன்றிம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. சார், இந்த நம்ம வந்து நம்பர் சொல்லி பிரசன்னம் சொல்கிறோம். இப்போ நேரில் வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன முறையில் பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ பேரை சொல்கிறது, ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பேரை சொல்கிறது, இப்படிங்கிற மாதிரி எதை சொன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்கை வச்சு உங்கள் குலதெய்வம், உங்களுடைய கேள்வி இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க வந்து சாமி பேரை சொன்னாங்க, தெய்வமே 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க மனசில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம். அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இந்த மாதிரி வருது அப்படின்னா இதை முறையாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா வெத்தலை, எலுமிச்சம்பழம், பூவு, ஊதுபத்தி, நல்லெண்ணெய் இது மாதிரி பொருளை வாங்கி அதை தாண்டி என்ன வேணால் வாங்கிட்டு வரலாம். முக்கியமான பொருள் இது. ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொடுக்கணும். இதுக்கு பேர் தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாம்பூல பிரசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் குலதெய்வம் என்ன கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துடும். இதில் கேள்வி கேட்க முடியாத எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது. ஜாப்ல இருந்து, குழந்தை பாக்கியத்துலேருந்து, திருமண தடையிலேருந்து A to Z எல்லா விஷயத்துக்குமே இதில் விடை உண்டு. ஏன்னா இது தெய்வத்துக்காக பார்க்குற பிரசனம், நம்ம குடும்பத்துக்கு பார்க்குறோம்.
அப்படிங்கும்போது அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரசனமே பார்க்க முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு உலகத்தில் இந்த பிரசன்ன ஜோதிடர் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஜோதிடரும் நோட்டை வச்சு பார்க்குறவங்க நிறையா இருப்பாங்க. பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதை வந்து லைஃபே அப்படியே தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். இப்போ நான் வந்து மகாமேரு சக்கரை வந்து வீட்டில் வச்சு ஒரு 12 வருஷமாக ரெகுலராக காலையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் போய் சாப்பிடுவேன். இதை 12 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்துக்கு வருடத்தில் ஒரு முறை தெய்வம் வந்து இறங்கி அருவாமையில் ஏறின்னு வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு தெய்வம் வந்து ஒரு பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ரெகுலராக ஒவ்வொரு விஷயத்தையுமே தெய்வம் நம்மளோடையே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தைப்படி தான் வாழ்க்கையே வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு பிரசன்ன ஜோதிடத்தினால பலனை சொல்ல முடியும், அந்த பலன் பலிக்கும். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. இது மனசில் தோணுனா மட்டும் வாங்க. நான் முன்னாடியெல்லாம் ப்ரோக்ராம்லாம் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு வாங்க, இந்த ஜோசியரை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் முன்னாடிலாம். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லாதனால உங்கள் மனசில் தோணுச்சு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சென்னையில் பார்க்கலாம், மீதி நாள் கரூரில் வந்து என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே பார்க்கலாம். இங்கே கீழே இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் நம்பர். இது அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும். இதில் ஃபோன் பண்ணி சில பேர் எனக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்துக்குங்க. கண்டிப்பாலுமே நேரில் வந்து பார்க்கறதுக்காக தான் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வர்றோம். ஸோ உங்களால் வாய்ப்பு இருந்தாலோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தி பிரபஞ்சத்துக்கு உண்டு, அந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த ஜோதிட கலைக்கு உண்டு. அந்த ஜோதிட கலையில் நான் ஒரு சின்ன ஒரு துரும்பு, என் மூலியமாக அந்த ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுமா. மிக்க நன்றி சார். இன்றைய நேரம் நல்ல நேரம்ல நேரலையில் இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சொன்ன மாதிரி 48க்குள்ள ஒரு எண் சொல்றது, தெய்வத்தோட பேர் சொல்றது, பூ பேர் சொல்றது, இந்த மாதிரி அவங்க எண்ணங்களை வச்சு அவங்க என்ன கேட்க போறாங்க அதற்கான தீர்வும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப புதுமையா இருந்தது, அற்புதமா இருந்தது. மிக்க நன்றி சார். நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.